எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு தற்போது விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 11 பேரும் தாயகம் திரும்ப முடியாமல் இலங்கையில் தவித்து வருகின்றனர். எந்த அடிப்படை வசதியும் இல்லாத இடத்தில் தங்க வைக்கப்பட்டு இருப்பதாகவும் தாங்கள் தாயகம் திரும்ப நடவடிக்கை எடுக்கும்படியும் மீனவர் வெளியிட்டுள்ள வீடியோ அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும் சுட்டுக் கொல்லப்படுவதும், தமிழக மீனவர்களின் படகுகள் வலைகளை சேதப்படுத்துவதும், நீதிமன்றத்தில் அபராதம் விதிப்பதும், சிறை தண்டனை விதிப்பதும் பல்லாண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. மீனவர்கள் கைதாகும் போதெல்லாம் தமிழகத்திலிருந்து மத்திய அரசு மூலமாக இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்பதும், அதன் பிறகு விடுதலை செய்யப்படுவதும் ஆண்டாண்டு காலமாக நடந்து வருகிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற தமிழக மீனவர்களின் கோரிக்கை கிணற்றில் போட்ட கல்லாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்ட சம்பவம் மீண்டும் நடந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 11 பேர் நாட்டுப்படகில் மீன்பிடிக்க சென்றபோது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் ஜனவரி 2ஆம் தேதியன்று கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்கள் அனைவரையும் ஜனவரி 3ஆம் தேதி அன்று இலங்கை நீதிமன்றம் விடுவித்து உள்ளது. ஆனால் இவர்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்புவதற்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மீனவர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த 11 மீனவர்களும் கொழும்பில் உள்ள முகாமில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு உணவு, குடிநீர், ஓய்வு அறை என சரியான அடிப்படை வசதிகள் இல்லாமல் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும், சாக்கடை ஓடுபாதைக்கு அருகில் படுத்து உறங்குவதாகவும் அங்கிருந்து தமிழக மீனவர் ஒருவர் பேசி வீடியோ வெளியிட்டுள்ளார். கடந்த மாதம் 3ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுட்டோம். கைது செஞ்ச உடனே எங்களை ஊர்காவல்துறை கோர்ட்டுக்கு ஆச்சிட்டு போய் எங்களுக்கு தண்டனை கொடுத்து 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண உடனே எங்களை கொழும்பில் உள்ள கேம்பில் மெரியானா கேம்பில் எங்களை ஆச்சாந்து போட்டிருந்தாங்க. போட்டிருக்கும் போது எம்பிஸ் வந்தாங்க. சொன்னாங்க பாஸ்போர்ட்டாக உங்களுக்கு ஃபோட்டோ பிடிக்கிறோன்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில நாங்கள் கண்டிப்பாக ஃப்ளைட் ஏற்றிடுவோம், உங்கள் நாட்டுக்கு போயிடுவோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் கால் பண்ணாக்கா எம்பிஸ் காலையும் அட்டன் பண்ண மாட்டாப்புல. அதே போல் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாலும் மெசேஜை பார்க்க மாட்டாப்புல. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தங்களை சொந்த நாடு அனுப்புவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தங்களைப் போல கைதான அனைத்து வெளிநாட்டினரையும் ஒரே இடத்தில் தங்க வைக்கப்பட்டு இருப்பதால் கடும் மன நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பதாகவும் வீடியோவில் மீனவர் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். கிட்டத்தட்ட நாங்கள் தொடர்ந்து ஒரு நாள் மழை வர சரியான மழை. நைட்டில் நாங்கள் படுக்க முடியாத அளவுக்கு நின்றுக்கிட்டு தான் இருந்தோம். பகலில் பார்த்தீங்கன்னா சரியான வெய்ய. அது மட்டும் இல்லாத அளவுக்கு எங்களை உள்றையெல்லாம் சேர்க்க மாட்டுறாங்க. நிறையா நாட்டு ஆளுங்க வர இருக்காங்க, ஒரு 11 பேர்கிட்ட இருக்காங்க, 11 நாட்டு ஆளுங்க. அதனால எங்களை உள்ளே சேர்க்க மாட்டுறாங்க. பக்கத்தில் சாக்கடையில் தான் படுத்து கிடக்குறோம். காலையில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரே பன்னு ஒரு டீயும் கொடுக்குறாங்க. அதில் மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு பொட்டணத்தில் சாப்பாடு வந்துடும். அதுக்கப்புறம் நைட்டு 2 புரோட்டா எடுத்து கொடுப்பாங்க. எம்பிசிக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தா எடுக்க விட மாட்டாங்க. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைதான தமிழக மீனவர்களை சொந்த ஊருக்கு அழைத்து வர தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது.